என்னம்மா என்ன சொல்ற? மாமா நீங்க வந்து நில்லுங்க மாமா. அப்பா சத்யா தான் காரணம் இல்லாம எதுவும் சொல்ல மாட்டாளே. வாங்கப்பா வாங்கப்பா வாங்க. அத்தை நீங்களும் வாங்க. என்ன சத்யா இப்ப என்ன பண்ணணும்? நாம எல்லாரும் மன்னிப்பு கேட்கலாம். சத்யா, மன்னிப்பு மன்னிப்புன்னு சொல்லிட்டு இருக்கியே, என்ன விஷயம்னு சொல்லு. என்ன விஷயம் தான் சொல்ல சத்யா. நான் சொல்ற மாதிரியே சொல்லுங்க. நாங்க மறந்துட்டோம், சாரி, எங்களை மன்னிச்சிருங்கன்னு மன்னிப்பு கேட்கலாம். என்ன சத்யா? சரி, நானே முதல்ல கேக்குறேன். அத்தை மாமா என்ன மன்னிச்சிருங்க, நான் மறந்துட்டேன். நீங்களும் கேளுங்க. அம்மா அப்பா நானும் மறந்துட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. மாமா சரி, கேளுங்க என்ன மாமா. விஷயம்னு தெரியல. அப்பா அம்மா நானும் மறந்துட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. அக்கா சரி, நானும் மறந்துட்டேன், என்னையும் மன்னிச்சிருங்க. நானும் மறந்துட்டேன், மன்னிச்சிருங்க. என்ன சத்யா இது? என்ன ஏதுன்னு தெரியாம? என்ன அத்தை உங்களுக்கு ஒரு ஞாபகம் இல்லையா? இன்னைக்கு உங்க கல்யாண நாள். அப்பா இன்னைக்கு அத்தை மாமாவோட கல்யாண நாள். அதுதான் நம்ம எல்லாருமே மறந்துட்டோம். இப்போ திலகாக்கா கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவங்க தான் எனக்கு ஞாபகப்படுத்தினாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. வழக்கமா இன்னைக்கு அவங்க கோயிலுக்கு போய் உங்களுக்காக வேண்டிப்பாங்களாம். சத்யா, நீ புதுசா இந்த வீட்டுக்கு வந்த பொண்ணு, உனக்கு தெரியல, அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா இந்த வீட்லயே இல்லாத திலகா அண்ணி இந்த மனசுல வச்சு கோயிலுக்கு போய் அண்ணி அண்ணி ரியலி கிரேட். அவ என்னைக்குமே அப்படிதான் பிரகாஷ். போங்கம்மா, நீங்களாவது சொல்லிருக்கலாம் இல்லையா? என்னப்பா நீங்க? இது என்னப்பா பெரிய விஷயம்? நாங்க ரெண்டு பேரும் இப்பதான் எங்களுக்கு கல்யாணம் ஆன மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க என்னன்னா அப்பா உங்களுக்கு இப்படி கூட பேச வருமா? எல்லாரும் திலகாக்காக்கு தான் நன்றி சொல்லணும். அவங்க சொல்லன்னு தெரிஞ்சிருக்காதே. நல்ல வேலை சத்யா, நீயாவது பேசி தெரிஞ்சுக்கிட்டியே. ஆமா, திலகா நீ யாரு? இந்த வீட்டு மருமக இல்லையா? அப்போ ஏன் அக்கா இந்த வீட்டு மருமக இல்லையா? அக்காவுக்கு 1008 வேலை, அதனால மறந்துருப்பாங்க. இத ஒரு குத்தம்னு என்ன பேசுறீங்க? அண்ணியார யார் குத்தம் சொன்னா? அவங்க இல்லனா இந்த ஜெயஹிந்த் விலாசே இல்ல. அவங்க சம்பாத்தியம் தான் இன்னைக்கு நம்மள உயிர் வாழ வைக்குது. என்னங்க, இன்னைக்கு அத்தை மாமாவோட கல்யாண நாள். அது நம்ம ஜாம் ஜாம்னு கொண்டாடணுங்க. கொண்டாடிடுவோம். அண்ணியாரே என்ன சொல்றீங்க? ஆ, ஆ. அண்ணியார் இதை மறந்துட்டாங்கன்னு நினைக்க வேண்டாம். அவங்க இந்த குடும்பத்துக்கே உழைச்சு கொட்டுறவங்க. இங்க அதிகமா சம்பாதிக்கிறதே அவங்கதான். அது எல்லாத்துக்கும் மேல அண்ணி தான் இந்த கொண்டாட்டத்துக்கு தலைமை தாங்கணும். சாப்பாடு பாயசம் அது இதுன்னு அமக்கல படுத்தணும். அதுக்கு என்ன ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணிட்டா போச்சு. கொஞ்சம் வாய மூடுறீங்களா? நல்ல நாளதுமா ஹோட்டலா? அண்ணியார் கைப்பக்குவம் எனக்கு தெரியும். அவங்க கையால சமைச்சு இந்த வீட்டு மூத்த மருமகளா அவங்களே எல்லாருக்கும் பரிமாறி எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுறோம். இந்த நாளை கொண்டாடுறோம். அப்பா அம்மாவை கௌரவப்படுத்துறோம். என்ன அண்ணியாரே, ரெடியா? ஆ, ஆ, அதான் சொல்லிட்டீங்களே, அப்புறம் என்ன? அண்ணியார்னா அண்ணியார் தான். என்ன பண்ணி அதுக்காக அவ ஒருத்தியா சமைப்பாளா? நான் இருக்கேன், நானும் ஹெல்ப் பண்றேன். ஏய், நீ கர்ப்பமா இருக்க, நீ போய் கிச்சன்ல நிப்பியா? ஹலோ, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. என் அக்காவுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். அதத்தான் நான் முதல்ல சொல்ல வந்தேன். தயவு செஞ்சு கிச்சன் பக்கம் போயிடாதீங்க. இப்படி நீங்க காய்கறி வெட்டினா என்ன ஆகும்? ஆமா வினோதினி, நீ எதுவும் பண்ண வேண்டாம். அக்கா பாருக்கா, என்ன எல்லாரும் தள்ளி வைக்கிறாங்க. இல்லம்மா, அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல. உனக்கு அலர்ஜியா இருக்கு, அதோட அடுப்படியில நின்னா சுத்தமா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இது ஒரு விஷயமா? ஓகே, அப்ப இன்னைக்கு ஈவினிங் ஃபங்க்ஷனை கிராண்டா கொண்டாடுறோம். அப்பா அம்மாவுக்கு கிஃப்ட் கொடுக்கறோம். எல்லாரும் ரெடியா இருங்க. என்ன அண்ணியாரே? சரி, நான் ஆபீஸ் கிளம்புறேன். வா சத்யா. அக்கா பரவாயில்லக்கா, என்ன திட்டினாலும் உன்னை புகழ்றான். அவனுக்கு உன் மேல கொஞ்சம் மரியாதை இருக்குக்கா. ஆமாக்கா, நீ இந்த குடும்பத்துக்காக உழைக்கிற, இங்க சாப்பிடுறதே உன் சம்பாத்தியத்துல தான்னு அவன் வாயாலேயே வந்துருச்சு பாத்தியா? நீதான் சம்பாரிச்சு போடுற. அப்படி சம்பாரிச்சு போடுற உன்னையே வேலை பார்க்க வைக்கிறேன் பாருன்னு குத்தி காட்டுறான்டி. அப்படியா சொல்ற? இது எல்லாத்துக்கும் சேர்த்து அவன் அனுபவிப்பான் பாரு.
எல்லா விஷயமும் முடிஞ்சிருச்சு. மேற்கொண்டு ஏதாவது பார்க்கணும் செய்யணும்னா என்கிட்ட வாங்க, நானே முடிச்சு கொடுத்துறேன். அப்புறம் ஒரு பேப்பர் ஆபீசர் சைன் பண்ணி வரணும். சரிங்க. வந்ததும் எல்லாம் முடிஞ்சிடும். நீங்க இதை கொண்டு போய் தாசில்தார் கிட்ட கொடுங்க, உங்க வேலை முடிஞ்சிடும். என்னங்க அப்படி பாக்குறீங்க? இல்ல தம்பி, நான் உங்களை என்னமோ நினைச்சேன். ஆனா ஐயா, இந்த மாதிரி ஆபீஸ்ல காசு இல்லாம எந்த பேப்பரும் நகராது. ஆனா நீங்க ஒரு பைசா கூட வாங்காம எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்துட்டீங்க. உங்க அப்பாவுக்கு பேர் சொல்ற பிள்ளையா இருக்கீங்க. ஆனா ஐயா தான் உங்க மேல கோவப்பட்டு. அதை விடுங்க ஐயா. பையனை கோய்க்காத அப்பா எங்க இருக்காரு?